நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாத்துக்கும் சரியான காலம் வரணும்னு சொல்லுவாங்க. எது நடக்கணுமோ அப்போ அது நடந்துரும். எல்லாம் அந்த மேல இருக்கிறவன் கருணையில தான் இருக்கு. அவன் இஷ்டப்படி நம்மள ஆட்டி வைக்கிறான். நமக்கு என்ன இருக்கு? நம்ம கடமையை நாம செய்வோம். நீ சொல்றதும் சரிதான் சங்கரி. சரி அதெல்லாம் விடு. இப்படி பேசி பேசி பொழுத போக்காம எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடு. எங்க வீட்டு பொண்ணு ஸ்னேகாவுக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து கொண்டு வா. அதுக்காகத்தானே இன்னைக்கு உன்னை இங்க வரவழைச்சிருக்கோம். ஆமா, ஸ்னேகா எங்கம்மா? நீ போய் ஸ்னேகாவை வர சொல்லு. சங்கரி, உன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கேன். எங்க ஸ்னேகாவுக்கு அப்படி இப்படி இல்லாம ஒரு நல்ல வரனா பார்த்து கொண்டு வா. அப்பதான் உன் மனசுக்குள்ளுற மாதிரி நான் கொடுப்பேன். எல்லாரும் இந்த சங்கரி மேல நம்பிக்கை இல்லாம பேசுங்க. எனக்கு தெரிஞ்ச வீட்ல கூட இதே மாதிரி தான் நடந்துச்சு. அவங்க வீட்ல எல்லாரும் பெரிய பிசினஸ் பண்றவங்க. நான் சட்டுன்னு போய் தனசேகர குடும்பத்துல அவங்கள பேச வச்சேன். பேச்சுவார்த்தை முடிஞ்சதும் அர்ச்சனாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. நீங்க எந்த குடும்பத்தை பத்தி சொல்றீங்க? வைர வியாபாரம் பண்றாங்களே அவங்களா? சரியா கண்டுபிடிச்சிட்டியே. அவங்களுக்கு ஒரே புள்ள. அந்த புள்ள பேரு கார்த்திக். ஒரே ஒரு வரனை தான் அவங்க வீட்டுக்கு கொண்டு போனேன். அந்த வரனும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. இந்த சங்கரி மேல அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. இப்ப 2 குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஆண்டவன் புண்ணியத்துல அந்த குடும்பத்து மேல எந்த திருஷ்டியும் படக்கூடாது. எல்லாரும் இப்போ சங்கரி அந்த மாதிரி வரனே கொண்டு வான்னு கேக்குறாங்க. அப்படியா? ரொம்ப நல்ல குடும்பம் அவங்களது. இவதான் என் பேத்தி ஸ்னேகா. வணக்கங்க. நல்லாரு. சின்ன வயசுல இவளை பார்த்தது இப்ப எப்படி வளர்ந்துட்டா பாரு. பாரு, அந்த முகத்துல எவ்வளவு ஜொலிப்பு. இந்த பொண்ணை எந்த புள்ள வேண்டான்னு சொல்லுவா? போட்டோவை பார்த்த உடனே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுவான். அடடா சாரதாம்மா, நான் உங்களுக்கு பழைய போட்டோவை கொண்டு வந்து கொடுத்துட்டேன் போல இருக்கு. அது வேண்டாம், நீங்க என்கிட்ட அதை கொடுங்க. பாத்தியா என்னோட புடவைய? நல்லா இருக்கே. இத போட்டுக்கிட்டா நீ ரொம்ப அழகா இருப்ப. அழகா இருக்கல்ல? அவரு கூட இன்னைக்கு நான் என்ன கட்டிக்க போறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. நான் நேர்ல வந்து பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து ராத்திரி அவர் எனக்கு போன் பண்ணிருந்தாரு. இன்னைக்கும் காலையில எந்திரிச்ச உடனே போன் பண்ணாரு. ரொம்ப மிஸ் பண்றாரு போல இருக்கு. இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே வந்துருவேன்னு சொல்லிருக்காரு. சரி, இதெல்லாம் விடு. முதல்ல நீ என்ன போட்டுக்க போறேன்னு சொல்லவே இல்லையே. அது அம்மா தான் சொன்னாங்க. அவங்க ஏதோ ட்ரெஸ் குடுக்குறாங்களாம். அப்போ புரிஞ்சு போச்சுப்பா. இன்னைக்கு உன்ன அம்மா கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி பார்க்க போறாங்க. வந்தனா? அட அர்ச்சனா, இன்னும் நீ ரெடி ஆகலையாமா? நாங்க 2 பேரும் ஒன்னாதான் ரெடி ஆக போறோம். அப்படியா? சரி. வந்தனா, இந்தம்மா, இத நீ போட்டுக்க. அம்மா, வந்தனா இந்த ட்ரெஸ்ஸையே போட்டுப்பா. இவ்ளோ சாதாரணமா இருக்க. அம்மா, இது இன்னைக்கு எல்லாரும் இவ்வளவுதானே பார்க்க வராங்க. இவதானே எல்லாரும் விட நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கணும். நீங்க எதையுமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? பெரியவங்க நாங்க எது செஞ்சாலும் அது உங்க நல்லதுக்காக தான் செய்வோம். இந்த நேரத்துல வந்தனா லேசான ட்ரெஸ் தான் போட்டுக்கணும். ஆனா அம்மா, இது ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸா இருக்கு. அர்ச்சனா, அம்மா சொல்றது சரிதான். நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பாத்தியா என் மருமக எவ்வளவு பக்குவமா இருக்கான்னு? இந்தம்மா, அதுக்கு இந்த செட்டை போட்டுக்கோ. சரி. 2 பேரும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. விருந்தாளிங்க வந்துட்டு இருப்பாங்க. அர்ச்சனா, நீ உன் மாமியார் வீட்டுக்கு போன் பண்ணி பேசினியா? எல்லாரும் வராங்கல்ல? ஆமா, நான் கார்த்திக்கு போன் பண்ணி பேசிட்டேன். அவர் சீக்கிரமா வந்துருவாரு. அப்ப சரிம்மா, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துருங்க. எங்க சங்கரி, அதை கூட நானும் பாக்குறேன். இல்ல, இதெல்லாம் பழைய போட்டோமா. இத பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு புது போட்டோலாம் கொண்டு வர, அத பாருங்க. ஒரு வரனை விட இன்னொரு வரன் சூப்பரா இருக்குன்னு உங்களுக்கு தோணும். எல்லாம் படிச்ச வைரங்களா கொண்டு வர, அதுல ஒரு வைரத்தை நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்க பொண்ணுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கட்டி வச்சிருங்க. ஏமா ஸ்னேகா, ஏமா அங்க உட்கார்ந்துருக்க? என் பக்கத்துல வந்து இங்க உட்காரு. வா.
உனக்கு தான் கல்யாண பேச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். பாட்டி எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். கேட்டியா சங்கரி இவ சொல்றத? கல்யாண பேச்சை எடுத்தாலே எல்லா பொண்ணுங்களும் இப்படித்தான் சொல்லுவீங்க. பொண்ணுங்க வேண்டான்னு சொன்னா சரின்னு அர்த்தம். ஆனா பாட்டி நிஜமாவே எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏமா அப்படி சொல்ற? நீ வேற ஏதாவது பையனை பார்த்து வச்சிருக்கியா? எங்க பொண்ணு ஸ்னேகா ஒரு பையனை பார்த்து புடிச்சிருக்குன்னு சொல்லணும்னா அவ கண்ணு நிமிந்து பார்க்கணும், அவ வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லணும். எங்க பொண்ணுதான் தலை குனிஞ்சு அடக்கமா இருக்கிறவளாச்சே. யாராவது ஆம்பளை குரல் கேட்டாலே பயப்படுவா, புடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு பயம். பாட்டி யாருமா ஃபோன் பண்றாங்க? யாரும் இல்லம்மா, ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்றா. நான் அப்புறமா பேசிக்கிறேன். அப்ப சரி, எனக்கு உத்தரவு கொடுங்கம்மா. உங்க பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் நான் போட்டோ கொண்டு வரலாமா வேண்டாமான்னு கேட்டு சொல்லுங்க. ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட நம்ம கேட்டு செய்யறதா நல்லது. நான் பாட்டுக்கு போட்டோவை கொண்டு வந்துட்டு வீணா போக கூடாதுல்ல. அப்படியெல்லாம் சொல்லாத சங்கரி. ஏன் அவசரமா கிளம்புற? அல்வா சாப்பிட்டுட்டு போயேன். அல்வா லட்டு இதெல்லாம் மகேஸ்வரி குடும்பத்துல காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க வீட்ல இன்னைக்கு பண்டிகை, அதான் போறேன். பெரியம்மா வற்புறுத்தி கூப்பிட்டுருக்காங்க. சங்கரி இங்க வரலன்னா இந்த வீடே களை கட்டாதுன்னு அவங்க சொல்லிருக்காங்க. நான் போயிட்டு வரேம்மா. வாழ்த்துக்கள் விஸ்வநாதன் சார். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். ராதிகா வாழ்த்துக்கள். பாட்டியாக போறீங்கல்ல நீங்க? ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். மன்னிக்கணும், நான் கொஞ்சம் வெளியில போய் ஏற்பாடெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. வணக்கம், வாங்க வாங்க. வணக்கம். வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்ன எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க? கோகிலா, கோகிலா இங்க வா, எடுத்துக்கங்கம்மா, சாப்பிடுங்க. வணக்கம். வணக்கம். என்னங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல, இப்பதான் சாப்பிட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும். வணக்கம். இந்தாங்க. எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க. ஆமா ஆமா, பூஜையெல்லாம் வச்சிருக்கோம். பாட்டி ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? வந்து எல்லாரும் உட்காருங்க. சரிம்மா, வாங்க உட்காரு, உட்காரலாம். வாங்க. இவங்களுக்கு கொடுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க. ஏன் மாப்பிள்ளை இன்னும் வரவே இல்லை? அம்மா, ஏன் இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க? யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அது அர்ச்சனா, சூர்யா இன்னும் வரவே இல்லைல்ல. அகமதாபாத்ல இருக்கிற உங்க மாமா மாமியை கூட்டிட்டு வர போனவன் இன்னும் ஆளையே காணோம். பாத்தீங்களா, எல்லாரும் வந்துட்டாங்க. வா வா. வணக்கம். வாங்க. பாட்டியாக போறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. சமந்தி, இன்னைக்கு நாங்க வந்தனாவுக்கு ஆசீர்வாதமும் கொடுப்போம், உங்க கூட சேர்ந்து டான்ஸும் ஆடுவோம். நிச்சயமா. அப்படின்னா இன்னும் ஜாலியா இருக்கும்ல ஆன்ட்டி. அது சரி ஆன்ட்டி, உங்களை பார்த்தா இனிமே யாரும் பாட்டின்னு சொல்லவே மாட்டாங்க. பாக்குறதுக்கு நீங்க ஒன்னும் பாட்டி மாதிரியே இல்ல. வந்தனா எங்க இருக்காங்க? உள்ள இருக்காமா? ஏன் வெளியில நிக்கிறீங்க? எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க வாங்க. சரி வாங்க. அத்தையாக போறவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மாமா வாங்க போறவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். வாங்க. ஆமா விஸ்வநாதன், குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய கதையெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. தினம் ராத்திரி அது உங்க பேரனுக்கு சொல்ல வேண்டியிருக்கும். அப்புறம் உங்க முதுகெல்லாம் இப்பவே நல்லா மசாஜ் பண்ணி வச்சுக்கங்க. ஏன் இனிமே உங்க பேரை உங்களை தான் குதிரையா பயன்படுத்தி சவாரி பண்ண போறா. ஆமா சம்பந்தி, அந்த ஆண்டவனோட புண்ணியத்துல நீங்க சொல்ற எல்லாமே நடக்கும்.
இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. கைய விடுங்க. அண்ணி நாங்க இப்ப வந்துடுறோம். சரி. அர்ச்சனா, அர்ச்சனா இந்தம்மா, இது உனக்குதான். அம்மனுக்கு நோம்பு எடுக்கும் போது இந்த நகையை நீ போட்டுக்கணும். என்ன ரொம்ப அழகா இருக்குமா? அழகா இருக்கல்ல? இத போட்டுக்கும் போது இன்னும் அழகா இருப்ப. நதியா, நீ கார்த்திக் அனுப்ப வேண்டிய எல்லா டிசைன்ஸையும் கொரியர் அனுப்பிட்டல? இப்போ எதுக்கு அப்படி சிரிக்கிற? சும்மாதா. தெரியுமா உனக்கு, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் ஃபோன் பண்ண இருந்தாரு, ஆனா நான் கட் பண்ணிட்டேன். வீட்ல எல்லாரும் முன்னாடியும் அவர்கிட்ட எப்படி ஆபீஸ் வேலையை பத்தி பேசுறது? அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ரொம்ப டென்ஷனா இருப்பார்ல. ஸ்னேகா, உங்க பாட்டி உன்னை கூப்பிட்டாங்கம்மா. தலைவலிக்குதான், தைலம் தேய்ச்சி விடு. சரிம்மா, இப்பவே போய் தேய்ச்சி விடுறேன். அர்ச்சனா ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். சரி, இது வரேன். அக்கா நான் உள்ள போயிட்டு வரேன். ஒரு நிமிஷங்க. மாப்பிள்ள ஏதோ டென்ஷனா இருக்கார் போல இருக்கு. திரும்ப திரும்ப போனையே பார்த்துட்டு இருக்காரு. போய் என்னன்னு கேளு. பிரச்சனை ஒண்ணும் இல்லைல்ல? தனியா வேற நின்னுட்டு இருக்காரு. நான் போய் பாக்குறேம்மா. அர்ச்சனா, இங்க வந்து கூட போன் பிரச்சனை தானா? ரொம்ப தப்பா இருக்கே. அர்ச்சனா, நீ கூட தான் வேலையில பிஸியா இருக்க. என் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு உனக்கு டைமே இல்ல. நீங்க என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? ஏன்பா கார்த்திக், ஒரு நிமிஷம் இங்க வா. ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வரேன்ப்பா. என்ன அர்ச்சனா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அத்தியாக போற உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க் யூ. ஒரு நிமிஷம். சரி. ஸ்னேகா, எங்க போயிட்டாரு இவர? என்ன பண்றது? பேசாம போன் எடுத்து போன் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிடுறேன். அப்புறமா போன் பண்ண சொல்றேன். கார்த்திக், ஐம் so sorry. அது என்னன்னா, உங்க போன் வந்த நேரத்துல நான் அம்மா பாட்டி கூட உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதனால தான் போன் பேச முடியல. அவங்க யார் ஃபோன் பண்றாங்க, எதுக்கு ஃபோன் பண்றாங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லுங்க? உண்மையே நான் அவங்க கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அதனாலதான். அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் வீட்ல சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நான் அந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்க ஆபீஸ் அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சிட்டேன். கொரியர் பண்ணிட்டேன். இங்க எல்லாத்தையும் நான் ரொம்ப ரகசியமா பண்ண வேண்டியது இருக்கு. என் நிலைமை உங்களுக்கு புரியுதுல்ல? ஹலோ ஹலோ, ஒருவேளை கோச்சிக்கிட்டாரா? என்னால எப்படி சீக்கிரமா அனுப்ப முடியும்? இங்க பார், என் போனை உன்கிட்டே விட்டு போயிட்டேன். என்ன அர்ச்சனா? போன்
ஸ்னேகா நான் உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன். எதுக்காக ஃபோன் கட் பண்ணிட்டீங்க? ஹலோ ஹலோ, அதான் நான் உங்ககிட்ட சொன்னல, டிசைன்ஸ் உங்களுக்கு சரியான நேரத்துல கிடைக்கணும்னு நிறைய முயற்சி பண்ணிருக்கேன். என்ன ஃபோன் கட் ஆயிடுச்சா? அது என்னன்னா இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்க மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருப்பேன்ல, அதுக்கு நடுவுல உங்க ஃபோன் வந்துருச்சு. ஓ சாரி, இது தெரியாம நான் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் முக்கியமா எதுக்காக ஃபோன் பண்ணேன்னா, நாளைக்கு 12 மணிக்குள்ள உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் வந்துரும். Thank you so much ஸ்னேகா. Bye. Bye. அர்ச்சனா ஸ்னேகாவோட போனை கட் பண்ணிட்டாளா? ஒருவேளை அவ ஐயோ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தனா, என்னோட சார்பாவும் மோகன் சார்பாவும் இந்த பரிசு உனக்காக. இல்ல உனக்கு சூரியனுக்கும் சேர்த்து. அண்ணி, அத பிரிச்சுதான் பாருங்களேன். தேங்க்யூக்கா. அட, இது ரொம்ப அழகா இருக்குக்கா. தினம் காலையில எழுந்து நீ இந்த போட்டோவை தான் பார்க்கணும். அப்பதான் உன்னோட குழந்தை இந்த மாதிரி அழகா பிறக்கும். நான் தினமும் காலையில எழுந்து சூரிய முகத்தை தான் பாக்குறேன். அது சரி அண்ணி, இந்த ட்ரெஸ்ஸோட தான் இருக்க போறீங்களா? நான் என்னமோ நீங்க இன்னைக்கு கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிப்பீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா எல்லாரும் உங்களை பார்க்க தானே வந்திருக்காங்க. அண்ணி போட்டிருக்கிற ட்ரெஸ் ரொம்ப சிம்பிளா இருக்குல்லக்கா? அது லக்ஷ்மி பிரெக்னெண்டா இருக்கும்போது ரொம்ப வெயிட்டான புடவை கட்ட மாட்டாங்க. அதனால அம்மா தான் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற புடவைய கட்டிக்கோன்னு சொன்னாங்க. இத பத்தி நாங்க யோசிக்கவே இல்ல. என்ன ஆனாலும் சரி, நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி வந்தனா, நீ பார்க்க அழகா தான் இருப்ப. அதனாலதான் சூர்யா உன்னை பார்த்து மயங்கிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எங்க அண்ணி கூட குறைஞ்சவங்க கிடையாது. அக்கா, அம்மா உங்க 2 பேரையும் கீழே கூப்பிட்டாங்க. நீங்க எதுவும் சாப்பிடாம வந்துட்டீங்களா? நாங்க வந்தனாவை பார்த்துட்டு போலாம் தான் வந்தோம். வா லக்ஷ்மி. அர்ச்சனா, ஏன் முகம் இப்படி வாடி போயிருக்கு?